மீனாட்சி, நான் சொல்லிட்டு இருந்தேனே, அடடடடடடடா ஒரு அற்புதமான தரிசனம் அப்படின்னு சொல்லி. அது சொல்லட்டுமா? அது எப்படி இருந்தேன்னு கேளு. நீ இதை ஒரு முறை பார்த்துக்கோ. அப்ப நான் சொல்றது இன்னும் உனக்கு நல்லா இனிமையா இருக்கும். ஒரு லட்சணமான சுந்தரியா அப்படின்னு கேட்டா, இப்போ நான் உனக்கு படத்துல காட்டினேனே, இது வந்து மாடல். மெயின் எப்படி இருந்ததுன்னு சொல்றேன் கேளு. அதுல அற்புதமான தெய்வீகம். இப்படி எனக்கு அதை விட ஒரு வார்த்தையில சொல்லவே தெரியல. அது ஒரு உணர்வு. உன்னை பார்த்த உடனே என் கை ரெண்டும் தானாவே சேர்த்து இப்படி கூப்பிடுது. உனக்கு வந்தனம் சொல்லவா, வணங்கவா அப்படின்னு எனக்கே தெரியல. நீ எப்படிப்பட்ட தரிசனம் எனக்கு அன்னைக்கு தந்த தெரியுமா? உன்னோடது ஸ்வர்ண திருவடிகள், எனக்கு தான் காலு, உனக்கு திருவடி. உன்னுடைய வலது முழங்கால் முட்டிய லேசா அப்படி ஒரு பெண்ட் பண்ணி, இடது கால் பாதத்தை விட வலது பாதத்தை கொஞ்சம் முன்னாடி வச்சிருக்கேன். இடது காலை, அதாவது இடது திருவடிய லாவகமா ஸ்டீலா வளைச்சு, அப்படியே அந்த இடது கையை லாவகமா ஸ்டீலா வளைச்சு நீட்டி இருந்த. இப்படி பாரு, உன்னுடைய வலது கால் முட்டி லைட்டா மடங்கி கொஞ்சம் முன்னாடி, இடது காலுக்கு விட அந்த இடது திருவடிக்கு விட வலது திருவடி கொஞ்சம் முன்னாடி, உன்னுடைய இடது கை அப்படியே லாவகமாக ஒரு ஸ்டெயிலாக வளைச்சு ஒரு போஸில் நீட்டி வச்சிருந்த. வலது கையில் கிளி, அடர்த்தியான கரும் பச்சை கலரில் பட்டு புடவை, அதில் அரக்கு கலரில் அகலமான எடுப்பான பார்டர் போட்டிருந்தது. அது எவ்வளவு நேர்த்தியாக அழகாக எடுப்பாக கட்டியிருந்தேன்னா அவ்வளோ நேர்த்தியாக இருந்தது, கணக்கச்சிதமாக இருந்தது. இடுப்பில் ஒட்டியானம், உன்னோட மார்பில் ஒரு ஹாரம் பளிச்சுன்னு, கழுத்தில் பன்னீர் ரோஜாப்பூ மாலை, நெத்தியில் சந்தனம் நீட்டமாக பூசி அதில் வட்டமாக குங்குமம், மூக்கில் வைர மூக்குத்தி. அப்பா, அந்த மினுமினுப்பில் அதை சொல்கிறதுக்கே எனக்கு முடியல. அது அப்பா, என்ன மினுமினுப்பு அந்த வைர மூக்குத்தியில். உள்ள கர்ப்பகிரகத்தில் இருந்து எங்கேயோ நிற்கிற எனக்கு மூக்குத்தி டால் அடிக்கிறது தத்ரூபமாக தெரிஞ்சுது மீனாட்சி, தத்ரூபமாக தெரிஞ்சுது. உன் திருமுடி எனக்கு தலை, உனக்கு திருமுடி. உன் திருமுடி மேலே பொருத்தமாக உட்காந்துருக்கிற, கிச்சனு கச்சிதமாக உட்காந்துருக்கிற கிரீடம், அதில் மனோரஞ்சித பூ கொண்டையா சிக்குன்னு உட்காந்து இருந்தது. உன் திருவடி பூராவும் அர்ச்சனை செஞ்ச பூக்கள், பளிச்சுன்னு ஏந்திய தீபத்தை விட நீ பளிச்சுன்னு இருந்த. எப்படி? உனக்கு கர்ப்பகிரகத்தில் நல்லா விளக்கு ஏற்றிருக்காங்க, ஆனால் அந்த விளக்கை விட நீ பளிச்சுன்னு இருந்த எனக்கு. அப்படி ஒரு தரிசனம் அன்னைக்கு எனக்கு நீ கொடுத்த. உன்னோட தேஜஸ்னால தான் தீபத்துக்கு பிரகாசம் வருதோன்னு யோசிக்கிற அளவு வெரி ஃபேண்டாஸ்டிக் ஃபீல். கண் வேற எங்கேயும் பார்க்க முடியல. அங்கே இருந்த குருக்கள், செக்யூரிட்டி எல்லாம் போ போ போன்னு என்னை விரட்டுறது கூட என் காதில் புத்தியில் ஏறவே இல்லை. அப்படியே ஓடி வந்து உன்னை அள்ளி எடுத்து கொஞ்சம் ஒரு முத்தம் கொடுக்கணும் போல தோணித்துடி மீனாட்சி. ஓடி வந்து உன் திருவடியை பிடிச்சி வந்து சரணாகதி ஆகிடலாமோன்னு தோணுச்சு. அப்போது நீ தெய்வமாக தெரிஞ்ச, உன் தோள் மேலே சாஞ்சு உன்னை கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணுச்சு. I was totally messed with my mixed thoughts and feel, but it was very awesome. Wow, மீனாட்சி, நீ என் குழந்தையா, அம்மாவா, சகோதரியா, தோழியா, தெய்வமா? இதில் உன்னோட ஸ்வரூபம் என்ன? இது தாண்டிய உன் தத்துவம் என்ன? உன்னோட நிஜ ரூபம் என்ன? நீ என்கிட்ட என்ன சொல்ல வர்ற? எனக்கு என்ன புரிய வைக்க நீ எனக்கு இதெல்லாம் செய்கிற? அதை நான் சரியாக தான் புரிஞ்சுக்கிறேன்னா அதுக்கு நான் அருகதையா, யோக்கியமா? உன்னை எத்தனை முறை திட்டுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, உன்கிட்ட புலம்புறதுக்கு, அழறதுக்கு, நீ எனக்கு தந்ததில் திருப்தியே இல்லாமல் ஏதாவது குறை சொல்கிறதுக்கு, இன்னும் ஏதாவது கேட்குறதுக்கு உங்ககிட்ட வந்திருப்பேனே. ஆனால் நீ எனக்கு இப்படி ஒரு திவ்ய தரிசனம் அன்னைக்கு தந்தியே.
தேங்க்யூ மீனாட்சி.